வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கூல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலை சுற்றி 2 பேய் வந்துட்டு சுற்றிட்டே இருக்கு. எதுக்கு இந்த 2 பேய் ஸ்கூல்லேயே சுற்றிட்டு இருக்கு? அதுவும் 2 கொலை வேறு நடந்துருது. அதுவும் அந்த பேய் தான் பண்ணதான் வந்துட்டு நமக்கும் காட்டுறாங்க. அப்படியே இந்த ஸ்கூலில் இருக்கவங்களாம் பழி வாங்குது. அந்த பேய் எப்படிலாம் கட்டுப்படுத்தினாங்க, அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அதெல்லாம் படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தில் யோகி பாபுமே இன்ட்ரோல் மேலே வராரு. அந்த போஸ்டர் ஃபுல்லாக யோகி பாபுவோட ஃபோட்டோ தான் இருந்தது. யோகி பாபு படம் நம்பியே பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் வரைக்குமே யோகி பாபு வராது, ஒரு ஏமாற்றம் தான். யோகி பாபு வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்தது. காமெடிக்கு வந்துட்டு படத்தில் ஒர்க்கு கிடையாது. படத்தை ஒரு ஹாரர் படமாக வந்துட்டு எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும்போது இது ஹாரர் படமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஹாரர் எந்த அளவுக்குமே ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு சில சீன்ஸில் ஓகே வந்துட்டு இருந்தது, காமெடி அங்கங்கே வந்துட்டு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆரர் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்கள், இந்த ஆரருக்கான ஃப்ளாஷ்பேக்கு, அந்த புக்கை வச்சுட்டு வந்தது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்கலாம். KS ரவிக்குமார் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கேரக்டரையும் டம்மியாக்கி ஓரமாக உட்கார வச்சுறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே எனக்கு இது ஒரு ஆரர் படமாகட்டும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடாகட்டும், இல்லை இவங்க சொல்ல ஒரு விஷயங்கள் மோட்டிவேஷன், பூமிக்காலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கதாபாத்திரமே சுத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் இல்லை, அவங்க பேசுறது எடுபடவும் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் இருக்கிறது சரி, ஸ்கூலாச்சும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் அந்த ஒரு காட்சிகள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்த்தா அந்த இடத்துலையுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. முக்கியமாக இந்த பேய் வந்துட்டு சருன்னு இந்த உடம்புலாம் போயிட்டு வரும். ஸோ ஆரர் காட்சிகள் வேணால் சில சீன்ஸ் வந்துட்டு சிரிப்பூட்டுற வகையில் இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி எந்த வகையிலுமே எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த ஸ்கூல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.